ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவேன். ஸோ இன்னைக்கு என்னோட பத்தி பக்க போறோம் பாத்தீங்கன்னா, மீண்டும் தமிழக அஞ்சல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா இந்த நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இது 4வது நோட்டிபிகேஷன். ஆல்ரெடி ஒரு 15+ வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2வது நோட்டிபிகேஷன் 9,000+ வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா 2 வீக்ஸ் பேக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2,000+ வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஜிடிஎஸ் நோட்டிபிகேஷன் எப்ப வரும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. 2 நாட்களுக்கு முன்னிதான் நண்பர்களே நம்மளுக்கு ஜிடிஎஸ் நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 38 மாவட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கு கடைசி தேதி பாத்தீங்கன்னா 5/8/2024 சொல்லிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் பார்க்க முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா போஸ்ட் ஆபீஸ் உடைய அபிஷியல் வெப்சைட். இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளை பண்ற லிங்க் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நண்பர்களே ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. பட் நோட்டிபிகேஷன் 2 நாட்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 3 ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இதுல செக் பண்ணி பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரைக்குமே வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நீங்க பாத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க நண்பர்களே 12/7/2024 தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜிடிஎஸ் செக்ஷன்ல தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஜூலை 2024 டிஸ்கிரிப்டிவ் நோட்டிபிகேஷன் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்க்கும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம்க்கும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இல்ல போஸ்ட் மாஸ்டருக்கு தான் நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் தான் கொடுத்திருக்காங்க. இது 15/7/2024 நாளையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் லிங்க் தான் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. பட் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நாளையில இருந்து தான் கொடுத்திருக்காங்க. 5/8 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 30,499 காலி பணியிடங்கள் நண்பர்களே கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க எடிட் பண்ண ஒரு கரெக்ஷன் இருக்கீங்க அப்படின்னா 6/8/2024 முதல் 8/8/2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்க்கு பாத்தீங்கன்னா ஒர்க் எப்படி இருக்கும், ஜாப் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏபிபிஎம் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் டாக்ஸ் சேவாக்கு கொடுத்திருக்காங்க. இது 3வது போஸ்டிங்ஸ். இந்த 3க்கும் சேர்த்துதான் நண்பர்களே 30,499 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பிபிஎம்க்கு 12,000 முதல் 29,350 வரை சம்பளம் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் அண்ட் டாக்ஸ் சேவாக்கு பாத்தீங்கன்னா 10,000 முதல் ஸ்டார்ட் பண்ணி 24,470 வரை சம்பளம் வாங்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. SC STக்கு 5 வருஷம், OBCக்கு 3 வருஷம், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு நோ ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லிருக்காங்க. பெர்சன் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா 10 வருஷம், பெர்சன் டிசபிலிட்டியில OBC இருந்தீங்க அப்படின்னா 13 வருஷம், பெர்சன் டிசபிலிட்டியில SC ST இருந்தீங்கன்னா 15 வருஷம் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நண்பர்களே நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அதே மாதிரிதான் இந்த அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வரைக்கும் இருக்குது. அதர் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சைக்கிளிங் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 2வது போஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருந்திருக்கணும். சோ உங்களுக்கு அட்ரஸ், லோக்கல் அட்ரஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது கிரேட் வைஸா தான் கொடுக்கப்படுறது சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா
நீங்களும் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒன் பை கொடுத்திருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். சோ அதுக்கான லிங்க் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நாளையில இருந்து அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செலக்ஷன் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. சோ அதுல யார் வந்து மெரிட் லிஸ்ட்ல வராங்களோ சோ அவங்களுக்கு தான் வந்து இதுக்கு அப்ளிகபிள். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. கிரேட் பாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா A1 A2 B1 B2 C1 C2 D வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த கிரேட் பாயிண்ட்டுக்குள்ள வந்து இருக்கணும். மல்டிபிகேஷன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9.5 மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 10th மட்டும் தான் முடிச்சுக்கணும்ல, அப் டு டிகிரி முடிச்சு பிளஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ல பி ப்ரிப்பரா எடுத்து வச்சுக்கணும்னா உங்களுடைய மார்க் ஷீட், ஐடி ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிபிகேட், பிரசன்ட் அப்படின்னா அதோட சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன் அதோட சர்டிபிகேட், டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அதே மாதிரி காம்படென்ட் அத்தாரிட்டி ரெஸ்பெக்ட் நாலேஜ் ட்ரிபிள் லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சிக்னேச்சர் வாங்கணும் அவங்களோட டீடைல்ஸ். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான படிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனிவே இருக்குது. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் லொகேஷன் முதற்கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் வந்து எக்ஸாம் நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் வந்து எக்ஸாம் நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா பல்க் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து 4வது நோட்டிபிகேஷன் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து GDS நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கு தான் நம்ம வந்து சொல்றோம், இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே வந்து அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணி அவங்களும் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.